ராசா தேவ்தத் படிக்கல் என்னையா சம்பவம் பண்ணி வச்சிருக்கா? ஐயோ எந்த வீடியோ போட்டாலும் இந்த பைய தேவ்தத் படிக்கிற பத்தி பேசுங்கன்னு கமான்ஸா குமியுது. அப்ப பாரு இந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு பில்டப் பண்றதே வேலையா போச்சு. சரி என்னத்தான் அப்படி பெருசா பண்ணி வச்சிருக்கான்னு போய் பார்த்தாதான் தெரியுது. அப்பா யாரா இவன் இந்த காட்டி வச்சிருக்கான் விஜயசார ட்ரோஃபில? ஐயோ கொடூர ஃபார்ம்ல இருப்பான் போலயே. அம்மா சும்மா சொல்ற பாருங்க பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. மொத்தமா இந்த விஜயசார ட்ரோஃபில 8 மேட்ச் ஆடி இருக்காப்ல. அதுல ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்லயே 4 செஞ்சுரியா. மிச்சம் இருக்கிற 3 மேட்ச்லயும் 250. ஒரு மேட்ச்ல 91, இன்னொரு மேட்ச்ல 81 நாட் அவுட். அந்த 81 நாட் அவுட் இன்னைக்கு பிடிச்சி மும்பை எவ்வளவு விட்டாப்ல. மழை மட்டும் வரல, இன்னைக்கு ஒரு செஞ்சுரிய சுருகி இருப்பாப்ல. ஐயோ கண்ணா பின்னால கொடூர ஃபார்ம்ல இருக்கான் பையன். யோ ஜிஜி மாமா, MS தோனி மேல இருக்க வன்மத்துல ருத்ராஜ் கைக்கு எடுக்கல. ஓகே 2 இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல, ஒண்ணுத்துலயாவது இந்த பையனை கன்சிடர் பண்ணிருக்கலாமே. இந்த கொடுமைய பாருங்களேன். வாஷிங்டன் சுந்தர் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆயுஷ் பதோனியா. வாவ் வாட் அ செலக்ஷன் மாமே. ஆயுஷ் பதோனியா LSG இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? மாமா தான். அவன் எங்க இருந்து வரான்? டெல்லி. அதுவும் மாமா ஊரு தான். இது 2 தவிர அப்படி என்ன பெருசா ஆயுஷ் பதோனி ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா மாமா? ஏயா உங்க இஷ்டம் தான் டீம் எடுப்பீங்கன்னா எதுக்குயா டொமஸ்டிக் மேட்ச்னா நடத்துறீங்க? எதுக்குயா அந்த பசங்க மாஞ்சி ரன்னும் அடிக்கணும்? BCCA ஜிஜி மாமாவை நம்ப நீங்க நக்கின்னு தான் போகணும். காண்டாவது. சரி ஓகே, நீங்க போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் அந்த ஃபாலோ பட்டனும் தட்டிட்டு போங்கடாயா பா.